அக்கா, இந்த கார் ஷோரூம் ரொம்ப அழகா இருக்குக்கா. கலர் கலரா இருக்குக்கா காரு. எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த கிரீன் கலர் கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கார் ஷோரூம் பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. வா நம்ம ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். வெளியே இந்த கிராஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு. தீபாலாம் வச்சிருக்காங்க. கார் பாரு எவ்வளவு அழகா நிறுத்தி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அந்த கிரீன் கலர் கார் ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ மேடம். எனக்கு இங்க இருக்கிற கார் எல்லாமே பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. வா நம்ம போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம் இங்க இருக்கிற கார் அழகா இருக்குன்னுட்டு. என்னங்க இந்த கார் ஷோரூம் பாருங்களே, ரொம்ப அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஆமாம்மா, ரொம்ப அழகா இருக்கு காரு. அம்மா அம்மா, எனக்கு இந்த கார் ஷோரூம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கார் ஷோரூம்ல போய் நம்ம கார் வாங்கலாம். வாங்கம்மா போலாம். சரி வாங்க போய் அவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம். குட் மார்னிங் மேடம், கார் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஹலோ சார், வாங்க வாங்க. காரோட ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன மேம்? வாங்க சார், உள்ள போய் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இங்க பாருமா எவ்வளவு கார் இருக்குன்னுட்டு. சூப்பரா இருக்குல்ல. உனக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ சொல்லு, நம்ம இன்னைக்கு புக் பண்ணிடலாம். வா போலாம். மேடம், இந்த கிரீன் கலர் கார் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா பார்க்க சின்னதா இருக்கு. இது என்ன மாடல்? சார், இந்த காரோட பேசிக் மாடல் ஸ்டார்டிங் பிரைஸ் 50 lakhs சார். ஓகே மேடம், எங்களுக்கு அந்த கிரீன் கலர் கார் பற்றி சொல்லுங்கள். எஸ் மேடம், வெளியே இதோட டெமோ கார் இருக்குது, வெளியே போய் பார்க்கலாம் மேம். மேம், நீங்கள் உள்ளே பார்த்த காரோட டெமோ கார் தான் இது நாங்கள் வச்சுருக்கோம். இதை நீங்கள் ஓட்டி கூட பார்க்கலாம். இந்த காரில் எல்லா ஹை அண்ட் ஃபீச்சர்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அலை வீல்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூடட். ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லியான கார். ரேஸ் கார் மாதிரி இருக்கும், ரேஸ் காரும் கூட. ஓகே மேடம், இந்த காரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன? இந்த காரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே கார் தான். இதுக்கு பேசிக் மாடல் அது மாதிரியெல்லாம் இல்லை, ஒரே மாடல் தான். இந்த காரோட ப்ரைஸ் வந்து 1.5 crores வருது. உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். டிஸ்கவுண்ட் பண்ணால் எவ்வளோ வரும் ரேட்டு? அந்த டைமில் இருக்கிற ஆஃபரை பொறுத்து தான் மேடம். இன்றைக்கி ஒரு ஆஃபர் இருக்கும், நாளைக்கு ஒரு ஆஃபர் இருக்கும். அன்னன்னைக்கு இருக்கிற ஆஃபரை பொறுத்து அது டிஸ்கவுண்ட் மாறும் மேம். இன்றைக்கி ரொம்ப நல்ல ஆஃபரில் போயிட்டுருக்கு மேம். இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு 30 lakhs கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓ, அவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களா இன்றைக்கி புக் பண்ணால்? இன்றைக்கி ரிப்பப்ளிக் டேன்றதால இந்த ஆஃபரில் போயிட்டுருக்கு மேம். என்னங்க இந்த கார் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த காரும் வாங்கிடலாங்க. இருமா, ஒரு தடவை கார் ஊட்டி பார்த்தது தானே தெரியும். அதுக்குள்ளேயே எதுக்கு புக் பண்றது? ஊட்டி பார்க்கலாம். உள்ள உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கா பார்த்துட்டு வாங்கலாம். வா, காரை ஃபர்ஸ்ட் சுத்தி பார்க்கலாம். அந்த லேடி உள்ள போயிட்டாங்க, இப்ப நம்ம ஃப்ரீயா பார்க்கலாம். உனக்கு எப்படி இருக்குன்னு சுத்தி பாரு, உள்ளெல்லாம் பார்க்கலாம். என்னங்க, இந்த காருக்கு ஒரே ஒரு டோர் தான் இருக்கு. அப்போ உள்ள எத்தனை பேர் உட்கார முடியும்? ஆமால, நீ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பாக்குறேன். ஆமா, ஒரே டோர் தான் இருக்கு. அப்போ உள்ள 2 பேர் தான் உட்கார முடியுமா? இரு நம்ம அந்த லேடி கிட்ட இதெல்லாம் விசாரிச்சு வாங்கிக்கலாம். சரியா? பரவாயில்லைங்க, இருக்கட்டும். நம்ம கிட்ட தான் ஏற்கனவே 4 seater கார் இருக்குல்ல. இப்போ இதை வாங்கி வச்சுக்கலாம். நம்ம 2 பேரும் லாங் டிரைவ் போகும்போது இந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கார் தாங்க வேணும். ரொம்ப அழகா இருக்கு, வாங்கித்தாங்க. அப்படி சொல்றியாம்மா? சரி ஓகே, இருமா நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன். எனக்கு இஎம்ஐல எவ்வளோ போகும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் வேணா இதை வாங்குறதுக்கு முடிவு எடுக்கிறேன். உங்களுக்கு இப்போ இஎம்ஐ தான் ப்ராப்ளமா? நான் வீட்டில் செலவு பண்ணுறதை கூட கொஞ்சம் குறைஞ்சிக்கிறேங்க. எனக்கு இந்த காரை வாங்கி தந்துருங்க. அப்படியாம்மா, அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கே இந்த கார் வாங்குறதுக்கு? சரி ஓகே, நான் உனக்கு வாங்கி தரேன், வா. சரி ஓகேம்மா, இந்த காரை புக் பண்ணிடுறேன். நீ எப்போ கார் ஓட்டுவ? நீங்கள் காரை வாங்கி கையில் தாங்க, நான் ஓட்டுறேன் பாருங்க காரை. அப்படியாம்மா, பார்க்கலாம். முதல் கார் வாங்கும் போது இதை தான் சொன்னேன். ஆனால் நீ இது வரைக்கும் ஓட்ட கற்றுக்கல. இதில் எல்லாமே அட்வான்ஸுங்க, நான் ஈஸியாக கற்றுப்பேன். ஓ, நீ அப்படி சொல்கிற. சரி ஓகே, உன்னை நம்பி நான் இந்த காரை வாங்குறேன். சரி வா, உள்ளே போய் விசாரிக்கலாம். மேடம், நாங்கள் இந்த காரை ஃபுல்லாக பார்த்துட்டோம். எங்களுக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காரை புக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன, பேப்பர்ஸ்லாம் என்ன? இப்போ நான் புக் பண்ண எப்போ நீங்கள் கையில் தருவீங்க? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே சார், நீங்கள் இன்றைக்கே புக் பண்ணிங்கன்னா 30 lakhs டிஸ்கவுண்ட்டில் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் டெலிவரி எடுக்கிற மாதிரி நாங்கள் பார்த்து பண்ணி தரோம் சார். ஓகே மேடம், நீங்கள் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணுங்கள்.